தன்னோட 22 வயசுலேயே 52 டாக்டர் பட்டம் வாங்கி கூச்சதோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கரகம், கும்மி, பொய்க்கால் குதிரைன்னு சொல்லி 32 கலைகளை கற்றுக்கிட்டு ஐநா சபை இருக்கு இல்லையா, ஐநா சபையில் இளைஞர் அமைப்புடைய தூதுவர் அப்படின்ற அளவுக்கு எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சுமந்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நான் ஒரு அகோரியா மாறிட்டேன்னு சொல்லி எக்கச்சக்கமான யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் கேட்கவே ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ நான் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. அந்த பையனோட பேர் தான் கலையரசன். ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா தேனியில் பிறக்கக்கூடிய அந்த பையன் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கைவிட்டதுனால அனாத ஆசிரமத்தில் தான் வளர ஆரம்பிக்கிறான். 7 வயசுலேருந்து எக்கச்சக்கமான கலைகளை கற்றுக்கிட்ட அந்த பையன் அந்த கலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டு லெவலோட நிப்பாட்டாமல் உலக அளவில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறான். இதனால அன்னைக்கு முதலமைச்சராக அந்த ஜெயலலிதா அவர்களால் கிராமிய புதல்வன் அப்படின்ற பட்டமும் அந்த பையனுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அப்படி இருந்த பையன் இன்னைக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் அகோரியா மாறிட்டேன், சிவனை பார்த்துட்டேன், காளியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்து பல பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த கலையரசன், அவருடைய லைஃப்ல என்னதான் நினைச்சிருந்ததை நானும் லாங்குவேஜில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுவும் நாளைக்கு காலையில் நம்ம சேனல் அப்லோட் ஆகும். அதையும் பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.